தர்பூசணி குச்சி ஐஸ் பாப்சிக்கல் இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை பழம் எடுத்திருக்கேன். தர்பூசணி இந்த சின்ன பழம் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சிகப்பு பகுதியை மட்டும் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டு இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். எனக்கு வந்து ஜூஸர் மிக்ஸி இருக்கிறதுனால நான் அதில் விதையோடு போடுறேன். இப்போ சாதாரண மிக்சியில் போட போகிறோம் அப்படின்னா இந்த விதையெல்லாம் கூடுமான வரைக்கும் எடுத்துடுங்க. விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரைஞ்சி மிக்சியில் சேர்க்குங்க. மிக்சியில் சேர்த்த பிறகு இது ஜூஸராக இருந்ததுன்னா அதுவே வடிகட்டி கொடுத்துரும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் கலக்க ஆரம்பிங்க. இது அரைக்க போகிறது தான், அதனால் நீங்கள் ஒரு மீடியம் சைஸாக போட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக ஒரு இஞ்சி ஒரு சின்ன துண்டை எடுத்து அதையும் பொடியாக அரைஞ்சி போட்டுடுங்க. புதினா இலை இருந்தால் போடலாம், என்கிட்ட இல்லை, நான் அது போடலை. ஸோ இப்போ இதை நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு அரைக்க ஆரம்பிச்சிடுங்க. இது அரைய இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அது மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. மொத்த பீஸையும் போட்டு நீங்கள் அரைச்ச பிறகு இது ஒரு பாத்திரத்துக்கு இந்த ஜூஸை மாற்றுங்க. ஸோ ஜூஸர் இல்லாதவங்க ஒரு வடிகட்டியை உபயோகித்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதில் உங்கள்கிட்ட மின்ட் லீஃப் இருந்தால் அதை கூட சேர்த்து அரைக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் லெமன் மட்டும் கொஞ்சம் புழியிறேன். இதுக்கு நான் சர்க்கரை போடல, இது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஹனி தான் சேர்க்குறேன். ஸோ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. ஏன்னா இப்போல்லாம் சுகர் ஹைன்னு சொல்கிறாங்களே, குழந்தைங்களுக்கே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஹனியை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா யார் வேணால் சாப்பிட்லாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மோல்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு பாப்சிக்கல் மோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இதை ஊற்றினா 6 இருக்குது. பாப்சிக்கல் குச்சி ஐஸ் இதை போட போகிறேன் இன்றைக்கி. இதில் 3 ஐஸ்க்கு அவங்களே கொடுத்துருக்க பிளாஸ்டிக் போட்டுறேன். மீதியில் 3க்கு குச்சி தான் வைக்கிறேன். ஸோ இந்த குச்சியை வந்து நீங்கள் கொஞ்சம் ஐஸ் கட்டியான பிறகு அதை திருப்பி சரியாக நடுவில் வர மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா அது நடுவில் நின்றுக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த குச்சியை சரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மாதிரி நிற்க வச்சுருக்கேன், அப்புறமா சரி பண்ணி நிற்க வச்சுருவேன். இவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீஸ் ஆன பிறகு காட்டுறேன். ஸோ இது மீதி வந்திருந்ததுன்னா நீங்கள் ஜூஸாக கூட கொடுத்துடலாம். காட்டுறதுக்குள்ளே எல்லாம் எடுத்தாச்சு, அதனால் இதை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப எம்மியாக இருக்கும். செய்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.